திண்டுக்கல் மாவட்டம் கொடை ரோடு நகர் பகுதிக்குள் கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக முறையாக பேருந்துகள் வரவில்லை என பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் செந்தில்முத்து அளித்த கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். மக்களுக்கு ரொம்ப பாதிப்பு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. திண்டுக்கல் மாவட்டம் கொடை ரோடு நகர்பகுதிக்குள் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஏற்கனவே இப்பகுதியில் நின்று சென்ற பேருந்துகள் ஏதும் நிற்காமல் தேசிய நெடுஞ்சாலை வழியாகவே சென்று கொண்டிருக்கிறது. இது குறித்து ஏற்கனவே பலதரப்பட்ட தரப்பிலிருந்து மாவட்ட நிர்வாகம் மற்றும் போக்குவரத்து துறையினருக்கு இப்பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள், மாணவர்கள் மற்றும் வணிகர்கள் என பல்வேறு தரப்பிலிருந்தும் தொடர்ந்து புகார் அளிக்கப்பட்டும் அதன் மீதான நடவடிக்கைகள் தற்போது வரை ஏதும் எடுக்கப்படவில்லை. குறிப்பாக கொடைரோடு நகர்பகுதிக்குள் சுமார் 250 பேருந்திற்கு மேல் வந்து செல்லக்கூடிய நிலை என்பது ஏற்கனவே இருந்து வந்தது. அனைத்து பேருந்துகளும் உள்ளே சென்று வந்தது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக தேனி, திண்டுக்கல், மதுரை, கோயமுத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பெருநகரங்களுக்கு கொடைரோடு நகர்பகுதிக்குள் பேருந்துகள் வந்து செல்லும் ஏதுவாக இருந்த நிலையில் பொதுமக்கள் அங்கிருந்து பயணித்தது குறிப்பிடத்தக்கது. ஆனால் கொரோனா காலகட்டத்திற்கு பிறகாக பாதி பேருந்துகள் சுத்தமாக உள்ளே வருவதில்லை. அதிலும் குறிப்பாக பெருநகர்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் அறவே கொடைரோடு நகர்பகுதிக்குள் வரவில்லை. கொடைரோட்டிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கொடைரோடு சுங்கச்சாவடியில் இருந்துதான் பேருந்துகளுக்கு பயணிகள் வந்து செல்லக்கூடிய ஒரு நிலை என்பது இருந்து வருகிறது. குறிப்பாக இரவு நேரங்களில், பகல் நேரங்களில் வரக்கூடிய ஒரு சில பேருந்துகளும் இரவு நேரங்களில் சுத்தமாக கொடைரோடு நகர்பகுதிக்குள் வந்து செல்வதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது 250 பேருந்துகள் வந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வெறும் 90 பேருந்துகள் மட்டுமே உள்ளே வந்து சென்று கொண்டிருக்கின்றன. குறிப்பாக திண்டுக்கல், மதுரை செல்லக்கூடிய பேருந்துகளும், அதே சமயத்தில் அவ்வப்போது பழனி செல்லக்கூடிய ஒரு பேருந்துமே வந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருந்து வருகிறது. போக்குவரத்து துறை அதிகாரிகளும் அவ்வப்போது புகார் எழுகின்ற பொழுது இப்பகுதியில் விசாரணை நடத்துவது போல வந்து அன்று ஒரு தினம் மட்டுமே பேருந்துகள் வந்து செல்லும் வகையில் புகைப்படம் எடுத்துக்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக சொல்லக்கூடிய ஒரு நிலைதான் தற்போது வரை இருந்து வருகிறது. எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இதில் தலையிட்டு பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், தொழிலாளிகள் மற்றும் அரசு அலுவலர்கள் என பலதரப்பட்ட மக்களும் பாதிக்காத வகையில் அனைத்து பேருந்துகளையும் பயன்படுத்தும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இப்பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. காலை 8 மணி முதல் இரவு நேரங்களில் சுங்கச்சாவடியை மட்டுமே இப்பகுதியில் பேருந்துக்காக பயன்படுத்தும் ஒரு நிலை என்பது மாணவர்கள், தொழிலாளர்கள் மற்றும் இதர தரப்பினருக்கு நீடித்திருக்கக்கூடிய ஒரு நிலையாகவே இருந்து வருகிறது. எனவே சுங்கச்சாவடியில் மட்டுமே நின்று செல்லக்கூடாது, நகர்பகுதிக்குள் பேருந்துகள் நின்று பேருந்து நிலையத்தை பயன்படுத்தி செல்ல வேண்டும் என்று போக்குவரத்து துறை அதிகாரிகள் மட்டுமல்லாது மாவட்ட ஆட்சியரும் இதில் கவனம் செலுத்தி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இப்போ பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டால் சுமார் 50க்கும் மேற்பட்ட சுற்றுவட்டார கிராம பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், மாணவர்கள் மற்றும் தொழிலாளிகள், பெண்கள் என அனைத்து தரப்பினரும் பயனடைவர் என்பது குறிப்பிடத்தக்கது. நியூஸ்7 தமிழ் செய்திகளுக்காக திண்டுக்கல்லிலிருந்து செந்தில்முத்து. இரவு 8 மணி, காலையில் 9 மணி, மதியம் 2 மணி கவர்மெண்ட் பஸ்ஸோ தனியார் பஸ்ஸோ எங்கள் ஊருக்குள்ள வரதில்லை. பூரா பைபாஸில் போயிட்டுருக்காங்க. மற்ற மருத்துவமனைக்கு போகிறதுக்கோ பள்ளிகள் செல்வதற்கோ பஸ்ஸுகள் வரதில்லை. அதனால் மக்கள் ரொம்ப சிரமத்தில் ஆளாகின்றாங்க. இது உடனடியாக தமிழ்நாடு அரசு கண்டிப்பாக கவனத்தில் எடுத்து இதை மேற்கொள்ள வேண்டும். போக்குவரத்து அதிகாரி இதை கண்டிப்பாக கவனிக்க வேண்டும். பூராமே வந்து 1 to 1 போட்டு நேராக பைபாஸ்லேயே போகிறாங்க. அதனால் மக்கள் வந்து ரொம்ப எங்கேயும் போக முடியாது, ரொம்ப சிரமத்துக்கு ஆளாகிறாங்க. பக்கத்தில் வந்து கொடை ரோடு, அம்மையநாயக்கனூர் இந்த வழியாக, அதுக்கப்புறம் சின்னாலப்பட்டி மெயினில் டோல்கட்டுக்கு அங்கிட்டுனால மெயினில் போயிடுறாங்க. உள்ளே கொடை ரோட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் மக்கள் இருக்காங்க. அம்மையநாயக்கனூர் ஒரு 1000 மக்கள் இருக்காங்க. 3000 மக்கள் வசதி செஞ்சுட்டு இருக்காங்க. எந்த ஒரு பஸ்ஸுமே உள்ளே வரதில்லை. அதனால் வந்து எந்த ஒரு ஆஸ்பத்திரி, மருத்துவமனை போகிறதுக்கோ கல்வி செல்வதற்கோ எந்த ஒரு ரொம்ப இடையூறாக இருக்குது. அரசு பேருந்து வரதில்லை. அவங்களும் 1 to 1 போட்டு பைபாஸ்லேயே போகிறாங்க. தனியார் பேருந்தும் கவர்மெண்ட் பேருந்தும் ஒன்றா போகிறாங்க. அதனால் மக்கள் ரொம்ப சிரமத்தில் இருக்காங்க. உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும். கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, கரூர் இந்த மாதிரி போனோம்னா கொடை ரோடுக்குள்ள வந்து பஸ்ஸு வர ரொம்ப சிரமமாக இருக்குது. இங்கேருந்து டோல்கேட்டு எங்கள் ஊர்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்ரு, அங்கே மட்டும் தான் பஸ்ஸு நிற்கிது. இதுலேருந்து ஆட்டோ பிடிச்சி போகிறது மாதிரி இருக்குது. நைட் நேரத்தில் ரொம்ப சிரமமாக இருக்குது. அது ஏதோ ஒரு பஸ் மட்டும் உள்ளே வராங்க கொடை ரோட்டுக்குள்ளே. அதில் வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது. நடவடிக்கை எடுக்க மாட்டுறாங்க.
இது வந்துட்டு பல தடவை கோரிக்கை வச்சா யாரும் வந்து ஆக்ஷன் எடுக்கிறாங்க. இருந்தாலும் பஸ் உள்ளே வரமாட்டுது. ரொம்ப சிரமமாக இருக்குது. எங்கள் ஊரை சுற்றி ஒரு 50 கிராமம் மேலே இருக்குது. 50 கிராமத்துக்கு பஸ்ஸு எவ்வளோதான் நடவடிக்கை எடுத்தாலும் 1 நாள் 2 நாள் பஸ் வருது. அப்புறம் வந்துட்டு பஸ் சுத்தமாக வரமாட்டுது. எவ்வளோ சொன்னாலும் வந்துட்டு பஸ் வரைய மாட்டேது. ரொம்ப சிரமமாக இருக்குது. திண்டுக்கல் போகிற மாதிரி இருக்குது. அப்படி வாடிப்பட்டி போகிற மாதிரி இருக்குது. டோல்கேட் இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நைட்டில் டயத்தில் 2 மணி 3 மணி ஆகுது. நைட்டு சுத்தமாக பஸ் வர மாட்டுது. ஏதோ ஒரு பஸ் உள்ளே வருது. அதுவும் பிரைவேட் பஸ் சுத்தமாக வர மாட்டுது. வந்தாலும் 2 பஸ் 3 பஸ் அவ்வளோதான் வருது. ரொம்ப சிரமமாக இருக்குது. எவ்வளோதான் இது பண்ணாலும் ஆக்ஷன் எடுக்க மாட்டுறாங்க. முதல்ல வந்து நாங்கள் ஒரு 300 குடும்பம் இருக்கோங்க. இங்கே 300 குடும்பம் இருக்கோம். நாங்கள் எங்களுக்கு பஸ் வசதி முதல்ல ஒரு 10 வந்துக்கிட்டு இருந்துச்சுங்க. வத்தலவண்டு கொடை ரோடு இப்போ வந்துக்கிட்டு இருந்தது. 10 வருஷமாகவே இல்லைங்க. இப்போ பஸ்ஸு வர்றது இல்லைங்க. பஸ் வராமல் இருந்து இப்போ வந்து போக்குவரத்துக்கு நாங்கள் வந்து சிரமப்படுறோங்க. சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோம்னா எப்படின்னா, இப்போ ஸ்கூல் பிள்ளைகளோ எங்கேயும் போகணும் வரணும்னாக்கா மொத்த சத்தையெல்லாம் அனுப்ப முடியல. நாங்கள் ஒரு அவசர ஆத்திரம்னாக்கா அதை தனியாக ஒரு ஆட்டோ வர சொல்லித்தான் ஆட்டோ வர ஆட்டோவுக்கு 100 ரூபா கொடுக்கணுங்க. நைட்டில் அதுலேயும் கொஞ்சம் 7 மணி 8 மணி ஆச்சுன்னா 150 ரூபா 200 ரூபா இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது முடிஞ்சவங்களாம் ஜிஹெச் எங்கிட்ட போன வரோம்னா நாங்கள் 200 ரூபா போகிறதே ஜிஹெச்சுக்கு தான் போகிறாங்க. நாங்கள் போக முடியாமல் அவங்க வந்து ஆட்டோக்காரங்க வந்தாக்க 200 ரூபா கேட்குறாங்க. நாங்கள் என்னங்க செய்கிறது? நாங்கள் ஒன்றும் இதுக்கு பஸ் வசதி வந்துக்கிட்டு இருந்த பஸ்ஸு நிப்பாட்டி போட்டாங்க. இப்போ பஸ் இல்லாமல் மக்கள் பூரா ரொம்ப சிரமப்படுறோம். இந்த பஸ்ஸு வந்து சேவகம்பட்டி வழி வந்து தும்மலப்பட்டி வழி வந்து இப்படி வந்து நிலக்கோட்டை வந்து நேராக அவையம்பட்டி பிரிவு வந்து கொரோடு வரும். கொடை ரோட்டுக்கு அவையம்பட்டி பிரிவில் வந்து கொரோடு வரும். இப்போ அந்த பஸ்ஸு வராதனால ஒரு பிள்ளைக்கு 1000 ரூபா மாத ஃபீஸ் மட்டும் தனியாக ஆகுது. இங்கேருந்து காலையில் எத்தனை பேர் போகிறாங்கன்னு, எத்தனை பஸ்ஸு ஒரு 2 நேரம் பஸ்ஸு 2 நேரம் தான் வந்துச்சு. இந்த 10 வருஷம் வர்றது கிடையாது. இதனால ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாயிருக்கோம். நீங்கள் தான் பார்த்து செய்யணும். மதுரை to திண்டுக்கல் போகிற பஸ்ஸு எந்த பஸ்ஸுமே கொடை ரோட்டுக்குள்ளே அம்மாநகருக்குள்ளே வர கிடையாது சார். முந்தி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்துக்கிட்டு இருந்தது. நாங்களும் வந்து அதில் பயணம் செஞ்சுட்டு இருந்தோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்க பகல்லையும் சரி நைட்லையும் சரி, நைட்டு எந்த பஸ்ஸுமே உள்ளே வர கிடையாது. உள்ளே வருது சில வண்டி மட்டும் வருது. இப்போ வந்து சில வண்டி என்ன சொல்கிறாங்க, 1 to 1 அவங்களே போட்டுக்கிறாங்க. இல்லை கவர்மெண்ட்டே கொடுக்குறது என்னன்னு தெரியல.